வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிளேபேக்ஸ் தமிழ் சேனல்ல இருந்து ரெசிடென்ட் எவல் 4ஓட கேம் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏய் என்ன ஸ்டார்டிங் எப்படி வருது? இப்படிதான் இருக்குமா இந்த கேமு? சின்ன வயசு விளையாண்டது வேற, நல்லா டெவலப் ஆகிக்குது வேற மாதிரி. செப்டம்பர் 30, 1998. அந்த நாளை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எனக்குள்ள இருந்த போலீஸ் அன்னைக்கு இறந்துட்டான். அன்னைக்கு நைட் மொத்த ரேக்கன் சிட்டியும் மொத்தமா அழிஞ்சிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அம்பரலாவால உருவான பயோ வெப்பன்ஸ்னால தான். எப்படியும் நான் அதுல இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா நிறைய பேரால அங்க இருந்து தப்பிக்க முடியல. அதுக்கப்புறம் டாப் சீக்ரெட் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ல என்ன ஜாயின் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கும் வேற எந்த சாய்ஸும் இல்லை. ட்ரைனிங், பனிஷிங் மிஷன்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு கொண்டுருச்சு. இருந்தாலும் அவங்க என்ன வேற எதுவுமே யோசிக்க விடல. ஒருவேளை நான் அன்னைக்கு நைட் நடந்ததை மறந்துட்டேனா? அந்த வழி ஒவ்வொரு நொடியும் எனக்குள்ள இருக்கு. ஆனா இந்த முறை அது இதை விட வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா இருக்கணும். என்ட்ரியே வேற மாதிரி இது. சொல்லு யாங்கி, இந்த கொடூரமான இடத்துக்கு நீ எதுக்காக வந்த? இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இடத்த பார்த்ததே இல்லை. அது ஒண்ணும் இல்ல, ஒருத்தரை தேடி நான் வந்திருக்கேன். அப்படின்னா அவங்க ரொம்ப முக்கியமானவங்களா தான் இருப்பாங்க. சீஃப் பர்சனலா எனக்கு கால் பண்ணி உனக்கு உதவ சொன்னாரு. நீங்க மட்டும் என்ன இங்க மார்ஷ்மெல்லோஸை வறுத்து சாப்பிடவா வந்திருக்கீங்க? கலாய்க்கிறமே. நீங்க பண்ணாலும் பண்ணுவீங்க. உன்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கு. உனக்கு ஒரு சின்ன சீக்ரெட் சொல்கிறேன், இது நமக்குள்ளே இருக்கட்டும். இங்கே நிறைய பேர் மிஸ் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி சமீப காலமாக நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா இது எனக்கு சரியான இடம்னு சொல்றீங்களா? போன வாரம் கூட சில ஹைக்கர்ஸ் இந்த இடத்துல காணாம போயிருக்காங்க. கண்டிப்பா நீங்க எனக்கு உதவி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். பயம்படுத்தவர் சொன்னா எச்சரிக்கை நினைச்சேன். பார்த்தியா, என் தப்பு இது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வழியிலன்னு நினைக்கிறேன். நேச்சுரல் கால்ஸ் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். தெரியலையே, ரொம்ப குளிருது. பார்ல இருக்க மொத்த சரக்கையும் குடிச்சிட்டியா என்ன? அவருக்கு ஏதாவது ஆயிடுமோ? உனக்கு தம் வேணுமா? டேஞ்சரஸான இடம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு உள்ள போறாரு. ஒண்ணுமே தெரியல. என்ன இந்த இடம் இவ்வளவு இருட்டா இருக்கு? அதேதான் சார். ஹேய், அங்க யாராவது இருக்கீங்களா? ஐயோ, நானே கொஞ்சம் பீதியிலே தான் பார்த்துட்டு இருக்கேன். போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? போயினே தான் விழுந்துட்டானா? நீ தப்பா எடுத்துக்கலைன்னா அவன் எங்கன்னு பார்த்துட்டு வரியா? இதுக்கு அவர் அவ்வளோ தூரம் போறாரு. யாரும் இல்லாத இடம் தானே, கொஞ்சம் உள்ள போனா போதாதா? நான் இங்கேயே இருந்து காரை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஏன்னா நடமாட்டேன்னு அப்படியே உள்ள போயிடுறாரு. நல்லா ஹெல்ப் பண்றீங்க எனக்கு.
கேக்குதுதான். எதுக்காக இவ்வளவு தூரம் போயிருக்கான்? கேட்டுலாம் திறந்து போயிருக்காரு. இங்க யாரா கேண்டில் ஏற்றி வச்சு? இன்னும் அனிமல்ஸ் வச்சு கிடக்கா? எனக்கு எப்படா கண்ணு தெரியுது? எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. எது கணக்கு? இப்போதான்டா ஏதோ தெரியுது. இது என்னடா சைக்கோ கதை மாதிரியா இந்த பேயா? அது திகிலா இருக்கு. ஜாம்பிஸ் தெரியும்ல? அதுவா? யாராவது இருக்கீங்களா? நம்ம இப்போ வந்த வழி தெரியுமா? போயினே இருக்கிறீங்க. வீடு தானே. ஐயோ கல்லு நொன்னையாடும் போல இருக்குதுங்க. ஐயோ மனுஷன்தான் மனுஷன்தான். ஐயோ கேட்காம உள்ள வந்ததுக்கு சாரி. எங்க கூட வந்த போலீஸ் ஆஃபீஸரை தேடி வந்திருக்கேன். அவர் இங்க வந்தாரா? இது மந்திரம் சொன்ன மாதிரியே இருக்குது. அவர் பேட்ச் இங்க இருக்கு. ரத்தக்கரையோட அந்த இது பைத்தியம் போச்சு நாயே. உயிரோட இருக்காரு போல. கத்துற சவுண்ட். இது சரியா இல்ல. போங்க ஐயா, போட்டு தள்ளிடுவாங்க போல இருக்குது. அண்டர் கிரவுண்ட்லாம் போகுது போல. வெட்டி வெட்டி போட்டு வச்சிருக்கிறானுங்க. நைட்ல இந்த கேம்லாம் விளையாட முடியுன்ற. ஐயோ அவ்வளோதான். அவரு தானா? அவர் அங்கேயும் அவரும் மாட்டிக்கிறாரு. என்ன நடந்துட்டு இருக்க? இப்பதான் சவுண்டு கேட்குது. இன்னொரு ஆள் இருக்கணும். ஒரு ஆளா இவ்வளவு பண்ண முடியாதுதான். அதுக்கு வழியே இல்ல. அவனே தான் பார்த்தியா திரும்ப மோசமாகிட்டே போத. தலையில சுடணும். அந்த ஆஃபீஸரும் ஜாம்பியா தான் வருவாரோ?
இதே நான் கடிப்பட்டா அப்படியே மாட்டு போகிற மாதிரி தான். ரோஸ்ட், இது கவுண்டர் 1. ஹனிகன் பேசுறவங்க சிற்றப் என்ன? பிரசிடென்ட்டோடைய பொண்ணு பேபி ஈகிள் ஒரு வில்லேஜில் இருக்கிற மாதிரி தெரியுது. நாம சந்தேகப்பட்டது கரெக்டா இருக்கு. வெல் டன். லேக் பக்கத்தில் இருக்க லொகேஷன் என்னன்னு தெரியணும். மேபி அங்கே கொண்டு போயிருக்கலாம். காப்பி தட். கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். சீக்கிரம். இங்கே மக்களுக்கு ஏதோ நடந்துக்கிட்டு இருக்க. என் கூட வந்த எஸ்கார்ட் கார்ட்ஸ். நான் இப்போ போகணும். நான் அப்புறம் பேசுகிறேன். நானே இங்கே இருந்து வெளியே போயிடுறேன். ஜாம்பிஸ் மாதிரி தெரியல. வெளிச்சமா இப்போ ராட்டியா கண்ணு தெரியுது. ஒரு ஊரே இருக்கு. நார்மல் ஆளுங்க ஃபுல்லுமே ஜாம்பிஸ் தான்பாங்க. அவரா தொட்டிலாம் அவர்தான் ரெண்டாவது போலீஸ். ஜாம்பிஸ் இப்படிலாம் பண்ணாது. இது வேற மாதிரி இது. இது கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்குது. நான் படத்தோட மோட்லயே பார்த்தேன். இதோ வந்துட்டேன். நான் புல்லட் இருக்கிற வரைக்கும் தானே. அப்புறம் மொத்தமாக கிளம்பி வரப்போகுது. எது சுடுறாரு. தட்டி விட்டு வருது பட்டு. ஒரு மினிட்ல சாவல. உங்களுக்குன்னு ஒரு பாஷை இருக்குது. சாரி ஆர்ட்லயே அதுலயே அரக்கன்லாங்கிறானுங்க போல இது. எங்கடா நீங்க எவ்வளவு பேர் வந்து நிக்கிறீங்க? யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸ்லோவா தான் இருக்கு மூவ்மெண்ட்லாம். வெண்ணாமலை அடைஞ்ச மாதிரி இது ஜாம்பிஸ். துப்பாக்கில சொல்றதோட எட்டு அதுக்கிட்ட பயங்கர பவர் ஆகுது. திரும்ப திரும்ப வருதுங்க தான் எப்படியும்.
இந்த எட்டில் 2 முறை சுட்டா விழுதுங்க. பின்னாடியே வாங்க. போடு. ரெண்டு கீழ் போட்டான்டா. ஆனால் எங்கே இருக்கிறவெல்லாம் ஒன்றும் பண்ணல, அந்த கிழவன் அந்த அளவுக்கு பண்ணுறாரு. கிளவி La campana. மணி ஆச்சுன்னா எல்லாம் போறீங்க. லஞ்ச் டைமா? என்னப்பா இவனுக்கு ஏதோ ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. நாட்டுக்குள்ள எவ்வளோ பேர் வந்து மாட்டிருக்காங்க. அப்படியே ஒரு ஊரே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க? இங்க டைட்டிலே இந்த ஸ்டோரி புதுசாக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. நான் சின்ன வயசில் விளையாண்டது இது இல்லை. நான் ஃபஸ்ட்டு இந்த கேம் விளையாடுனது வந்து உங்களுக்கு 90s கிட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 10 ரூபா கொடுத்த இந்த கம்ப்யூட்டர் இதுக்கு போகும் பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் விளையாடுறது. அப்படி விளையாடுறப்போ இது போகிற போக்கில் விளையாடுனது, சும்மா ஒரு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி விளையாடுனது. கடைசி ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னா இதை தான் ப்ளே பண்ணிட்டு போவோம். ஏன்னா இது ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ஓப்பன் ஆகிடும், டக்குன்னு சொல்கிற மாதிரி. அப்போ வந்து இவர் போலீஸாக இருப்பார், எதிரில் அந்த குற்றவாளிங்க அந்த வண்டியில் போயிட்டே இருப்பாங்க, நம்ம சேஸ் பண்ணி சுட்டுட்டு போகிற மாதிரியே இருக்கும். இதுதான் நான் விளையாண்டது, அவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் படம் பார்த்ததா இல்லை ஜாம்பிஸ் கதை அது வேறு. பட் இது நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. இது கதையே இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஜாம்பிஸ் மாதிரியும் ஃபீல் ஆகலை, ஒரு மாதிரி கண்ட்ரோலில் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஜாம்பிஸே பரிணாமலை செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதே மூமெண்ட் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. பட் வந்து பேசுதுங்க, அதுங்களுக்குள்ள ஒரு மொழி இருக்குது. அண்டு வந்து மனுஷங்க மாதிரி தான் நடந்துக்குது. ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணி இவங்களாம் இப்படி ஆன மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு டப்பிங் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த ஆஃபீஸர் உள்ளே போனதுலேருந்து எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. திடீர்னு குறுக்க நான் வந்துடுவேன், திடீர்னு ஃபேஸ் கிட்ட வருமா அப்படின்றது பயந்து நான் பார்த்துட்ருக்கேன். எங்கேருந்து யார் வருவான்றதே தெரியலையா, எனக்கு இதை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ இது யார் வந்து என்ன பண்ண போகிறான்றதே எனக்கு தெரியலையா, அதனால கொஞ்சம் பயந்தே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ரத்த கலரியாக இருக்குது, அதுவே பார்க்க முடியல. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வர காமிச்சிடுறாங்களா பிளட்லேருந்து எல்லாத்தையுமே. ஸோ அதுவே ரொம்ப பயமாக இருந்தது. நானும் இது புதுசாக தான் பார்க்குறேன். ஏன்னா நான் விளையாண்டது இது இல்லை, எனக்கு இது புதுசாக தான் இருக்குது. அது ஒரு அந்த இடம் காட்டினது விதமே எல்லாமே புதுசாக தான் இருந்தது. ஸோ கதைக்குள்ளே இன்னும் போகலை, இப்போ தான் என்ட்ரி ஆகிருக்கு. இது என்ன ஏதுன்ட்டு நம்மளுக்கு தெரிய வரப்போ தான் இது எப்படி ஆகிருக்கு, எப்படி இது கண்ட்ரோல் ஆகுது, யார் பண்ணுறா, ஸோ இவ்வளோ விஷயங்கள் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் தான் இப்போ மாட்டிக்கிட்டார், யாரும் இல்லை. இப்போ இவரே தான் ஃபுல்லாக எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரணும் போல் இருக்குது, என்னன்னு தெரியல. பட் அது மட்டுமே வச்சு எப்படி கேம் ஓட்ட முடியும்னு தெரியல. பார்க்கணும் உள்ளே இன்னும் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்காங்கன்றது தெரியல. ஒருவேளை அந்த கதையாக கேட்கும்போது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருமோ என்னவோ தெரியல. ஆனால் வந்து விஷுவலாக சூப்பராக இருந்தது. அந்த ஹீரோ என்ட்ரிலாம் கூலாக காமாக அப்படி வந்தது. இந்த இடத்துல பிரச்சனை இது அப்படியாச்சு, அதுக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்கன்றப்போ அவர் அலர்ட் பண்ணுறப்போ இவர் வந்து அது பண்ணிவிட்டு அவர் ஓடிட்டு நல்லா வந்தார், நல்லா தான் போச்சு. ஆனால் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எடுத்தவே ஸ்டார்ட். உள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் நடக்கும்னு நினச்சேன். பட் என்ட்ரன்ஸ்லேயே அப்படியே உடனே இதுவாகிடுச்சு. பட் கொஞ்சம் திகிலாக தாங்க இருக்குது. நைட்டில் நான் இது என்கிட்ட விளையாட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக விளையாட மாட்டேன். ஏன்னா அது திடீர்னு வர்றது, அது காமாகவே வந்தாலும் இப்போ பாருங்கள் ஒரு நார்மலாக தான் அப்படி நின்னதுக்கே நம்மளுக்கு பயம் வருது. ஸோ அந்த மாதிரி வரப்போ பகலில் வெளிச்சத்தில் விளையாடுமே தவிர இருட்டில் விளையாடுறதுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் நினைக்கிறேன். அதுவும் அந்த ஆஃபீஸர் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துறாரு, இந்த காட்டுக்குள்ளே போனால் யாரும் வந்ததில்லை அது இதுன்னு சொல்லிட்டு நீ என்ன வேலையாக போனே அதை மட்டும் பார்த்துட்டு வரணும். அதை விட்டுட்டு அங்கே சவுண்டு கேட்குது அது கேட்குதுன்ட்டு தேவையில்லாமல் போய் எல்லாத்தையும் கிளப்பி விட்டு இவரையும் கோத்து விட்டு ஒரு வழி பண்ணிட்டாரானா.
போலீஸ் வேலைன்னா அதானே யாருக்கு பிரச்சனை தான் போய் தான் ஆகணும். அவன் பாட்டுக்கு வர்றதுக்கு என்ன இருக்குது? இல்ல பிரச்சனைக்கு தானே அவரு அனுப்புனது. அது ஓகேப்பா. பட் அவருக்கு ஏதோ ஒரு அந்த இயற்கை அழைத்தது போனாரு. அதோட போயிட்டு வரலாம். அதுக்கும் கொஞ்சம் உள்ள போனா போதாதான் மனுஷனுக்கு போய்க்கினே இருக்காரு. அதுதான் சொன்னேன். எப்படியா இருந்தாலும் இப்போ உள்ள போய் திரும்ப அதான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஹீரோ ஸ்டார்ட் பண்ண ஆகணும். பட் வேண்டியது ஒரு அவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. பட் ஒரு அலர்ட்டா நான் போயிருக்கலாம். டீமா போயிருப்பாரு. அப்படி போயிருந்த தனியா போய் மாட்டிருக்க வேண்டியது இல்லைல்ல. கரெக்ட் தான், உயிர் போயிருக்காது. அதான் அவங்க ஊர் அவங்க எல்லைக்குள்ள யார் வந்தாலுமே கொன்று அது எரிச்சிட்டு, அதான் உள்ள யாருமே என்ட்ரியில் வந்தால் கொண்டுடணும் அப்படின்ற மாதிரி அவங்க என்னதான் அங்கே இருக்கணும். அது ஏதோ நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த மணி அடிச்சது எல்லாம் போனதும் எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. மதியம் 3ன்றது வந்து என்னோட லஞ்ச் டைம். அன்னத்தில் கை வைப்ப தவிர யாருக்கு அன்னத்தில் கை வைக்க மாட்டேன்ற மாதிரி அவங்க பாட்டு போயிடுங்க. ஏன் இங்கே ஒருத்தர் சுட்டுனுகிறாயா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு கூப்பிட்டாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயின்னுக்கிறாங்க. ஸோ ஃபாலோ பண்ணி போனால் மேபி தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே என்ன நடக்குது, என்ன விஷயம், எவன் ஹெட்டு, அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு கன்னை வச்சு கழிப்புட்டாரு பாருங்க. அது எப்படிங்க கன் வச்சோ அது கீல் பண்ண முடியுமான்னு தெரியல. எவ்வளவு நாளுக்கு அதை வச்சு போராட முடியும்? ஸோ அது ஒரு மாதிரி இருந்துச்சு. தெரியல, போக நல்லா இருக்குமோ அது என்னவோ. அப்கிரேட் ஆகும், இன்னும் ஆயுதம் அதான் அப்கிரேட் இருக்கும். ஆகலாம். ஏதோ ஒரு காலே வீசினா எல்லாம் செத்துடுறாங்களே, கன்னில் சொல்கிறத விட வீசினாலே வந்து காலியாகுது. நல்லா தான் இருக்குது, இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. ம். ஓகே, எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Mama,